ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஐரோப்பாவில் உள்ள பயணிகள் விமானங்களை தனது ட்ரோன்கள் மூலம் சுட்டு வீழ்த்த தயாராக இருப்பதாக பாதுகாப்பு நிபுணர் வில் கெட்டஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மனியின் லீப்ஜிக் விமான நிலையத்தில் உக்ரைனிய விமானத்திற்கு அருகில் வெடிகுண்டுடன் கூடிய ட்ரோன் கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து வணிக விமான நிலையங்களுக்கும் இந்த ஆபத்து பரவியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த ட்ரோன்கள் வெறும் உளவு பார்ப்பதற்காக மட்டுமல்லாமல் நாசவேலைகளை செய்யவும் ஆபத்தான ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். லீப்ஜிக் ஹாலே விமான நிலையத்தில் உக்ரைனிய சரக்கு விமானத்திற்கு அருகில் செவ்வாய்க்கிழமை இரவு சந்தேகத்திற்கிடமான இந்த சாதனம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ட்ரோனில் வெடிமருந்து பொருளும் அதன் டெட்டனேட்டரும் இருந்ததை ஜெர்மன் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விமான நிலையத்தின் ஒரு பகுதி மூடப்பட்டு வெடிகுண்டு அகற்றும் நிபுணர்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். மறுபுறம் உக்ரைன் தனது நீண்ட தூர ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவுக்குள் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான இந்த மோதல்கள் ஐரோப்பிய நாடுகளின் வான்வழி பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையான இந்த மோதல்கள் ஐரோப்பிய நாடுகளின் வான்வழி பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது.